அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வழங்கும் ஜாமெட்ரி பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று 9ஆம் வகுப்பு கணிதத்தில் கணம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பில் அதன் முன்னுரை, அதன் வெளிப்படுத்தும் விதம் இதையெல்லாம் படித்திருப்பீர்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது கணங்களின் வகைகள். எல்லா மாணவர்களும் மாணவிகளும் எல்லாம் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட ஒரு நோட்டு, பேனா அதெல்லாம் வச்சுக்கோங்க. சொல்கிற குறிப்புகளை அழகாக குறிப்பெடுத்துட்டு வரணும். இப்போ நம்ம முதல்ல ஒரு சின்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட்டு வைக்க போகிறேன். டெஸ்ட்டு அப்படின்னோன்னு எல்லாம் ரொம்ப பயந்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கேள்விகள் தான். எல்லாத்துக்குமே பதில் தெரியும். எல்லாரும் சொல்லக்கூடாது, கேட்குறவங்க மட்டும் பதில் சொல்லணும். இப்போது உங்களை ஒரு கற்பனை இதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு இரவு நேரம், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மொட்டை மாடி, உங்களோட மாடியில் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிங்க. எல்லோரும் தயாரா? சரி. இப்போ முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற சரஸ்வதி கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். எல்லாரும் சொல்லக்கூடாது, சரஸ்வதி மட்டும்தான் பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க, இருட்டாக இருக்குது. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்கள் நகரில், உங்கள் தெருவில் எத்தனை மின் விளக்குகள், ஸ்ட்ரீட் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெரியலன்னா எண்ணி கூட சொல்லிடலாம். ஓகே, எவ்வளோ சொன்னீங்கம்மா? 7. இப்போ ரெண்டாவது, இங்கே முன்னாடி இருக்கிற நம்ம அசாருதீன் கிட்ட கேட்போம். இப்படியே மேலே அண்ணாந்து வானத்தை பார்க்குறீங்க. எத்தனை நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாமா? எண்ணி சொல்ல முடியுமா? எண்ணிட்டே இருக்கிறீங்க, பதில் சொல்லல. கரெக்ட், பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நட்சத்திரங்களை நம்மளால் எண்ண முடியாது. எண்ணிக்கையில் அடங்காத ஒரு எண். குட். மூணாவது, நம்ம சார்லஸ், அங்கே பின்னாடி இருக்கிற சார்லஸ் கிட்ட கேட்போம். மேலே பார்க்குறோம், எத்தனை சந்திரன், நிலான்னு நம்ம அன்போட சொல்கிறோம். எத்தனை சந்திரன் உங்களால் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறீங்களா? வானத்தில் எத்தனை சந்திரன் இருக்குது, எத்தனை நிலா இருக்குன்னு சொல்லுங்கள். குட். உங்களுடைய பதில் 1. இப்போ நான்காவது, நம்ம தேன்மொழி பாப்பாட்ட கேட்போம். இப்போ ஒருவேளை இன்று அமாவாசை அப்படின்னு வச்சுக்கோ. எல்லா நாளுமே நம்ம நிலாவை பார்க்க முடியறதில்ல. ஒரு நாள் அமாவாசை வரும். இன்றைக்கி அமாவாசைன்னு நினச்சிக்குவோம். இப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எத்தனை சந்திரன், எத்தனை நிலா உங்களுக்கு தெரியுது? உங்களுடைய பதில் என்ன? தெரியல, இல்லை நிலாவே இல்லை. குட். இப்போ நம்ம 4 வகை, நீங்கள் சொன்ன பதிலிருந்தே உங்களுக்கு யூகிச்சிருக்கலாம். இப்போ கணங்கள் 4 வகைப்படும். முடிவுறு கணம், முடிவிலா கணம் அல்லது முடிவுறா கணம், ஓர் உறுப்பு கணம், வெற்று கணம். இப்போ 4 வகையாக இருக்குது. எடுத்துக்காட்டை வச்சு நீங்கள் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. இந்த வரையறை பார்த்தீங்கன்னா ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த தலைப்புலேயே உங்களுக்கு அர்த்தம் அதிலேயே உள்ளடங்கி இருக்கிறனால ஈஸியாக நான் ஒரு தடவை சொல்கிறேன். நீங்களும் ஒரு தடவை புக்கில் எழுதி பார்த்தீங்கன்னா நோட்டில் அழகாக நீங்களே சொல்லிடுவீங்க. முதல்ல முடிவுறு கணம். இப்போ போர்டுக்கு பாருங்கள். முதல் வகை முடிவுறு கணம். இங்கிலீஷில் ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய வரையறை ரொம்ப எளிமையாக இருக்கும். முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் உள்ள கணம் முடிவுறு கணம். முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் உள்ள கணம் முடிவுறு கணம். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். கணம் எத்தனை வகையாக எழுதலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக முதல் பட்டியல் முறையிலேயே நான் எழுதுகிறேன். கணம் A சமம் A B C D. இப்படி எழுத்துக்களாகவும் இருக்கலாம், எண்கள்லையும் நம்ம சொல்லலாம். இப்போ பட்டியல் முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கணக்கட்டமைப்பு முறையிலையும் சரி, விவரித்தல் முறையிலையும் நீங்கள் சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இதை முடிவுறு கணம்னு சொல்கிறோம் அப்படின்னா, முதல் கணத்தில் 4 உறுப்புகள் இருக்குது, இரண்டாவது கணத்தில் 3 உறுப்புகள் இருக்குது,
இப்போ நீங்கள் இதை எண்ணி உங்களால் சொல்லிட முடியறதுனால இதை வந்து முடிவுறு கணம், ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறோம். கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? இப்போ ரெண்டாவது இதுக்கு போகிறோம். முடிவுறா கணம், இதை வந்து முடிவிலா கணம் அப்படின்னு சொல்லலாம். முதல் சொன்ன வரையறையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சே நம்ம சொல்லிடலாம். முடிவிலா எண்ணிக்கையில் உறுப்புகள் உள்ள கணம் முடிவுறா கணம், இதை வந்து முடிவிலா கணம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறோம். தம்பி அழகாக பதில் சொன்னாலே சொல்ல முடியல, எண்ணிக்கையில் அடங்காதது அப்படின்னு. அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து இயல் எண்கள் எல்லாமே முடிவுறா கணம், முழு எண்கள், முழுக்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். எண் சமம் இப்படி 3 புள்ளி தொடர்ச்சியாக போட்டு கடைசியில் எந்த உறுப்புமே எழுதலை அப்படின்னா இதை வந்து முடிவுறா கணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இயல் எண்கள் போல முழு எண்கள், முழுக்கள், 4 மடங்குகள், 5 மடங்குகள், இது போல் நிறைய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். இந்த 3 புள்ளி வச்சோம்னாலே தொடர்ச்சியாக போகுதுன்னு அர்த்தம். கடைசியில் எந்த உறுப்பும் இருக்கக்கூடாது. இந்த 3 புள்ளி வர்றதுனால மட்டும் தொடர்ச்சின்னு கிடையாது. கடைசியில் எந்த உறுப்புமே இல்லாமல் இருந்ததுன்னா இது வந்து முடிவுறா கணம். முடிவுறு கணம், முடிவுறா கணம் ரெண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மூன்றாவது ஓர் உறுப்பு கணம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பில் முன்னாடியே சொன்ன மாதிரி தலைப்பிலேயே ஒவ்வொரு அர்த்தம் வந்துடுது. ஓர் உறுப்பு கணத்தினுடைய வரையறை பார்த்தீங்கன்னா ஓர் உறுப்பு மட்டும் உள்ள கணம் ஓர் உறுப்பு கணம். இந்த மட்டும்ங்கிற வார்த்தையை சேர்த்திட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓர் உறுப்பு உள்ள கணம் ஓர் உறுப்பு கணம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்புங்கிறது எழுத்தாக இருக்கலாம், எண்களாக இருக்கலாம், இது போல் இருக்கலாம். இது வந்து நம்ம விவரித்தல் முறையிலையும் கணக்கட்டமைப்பு முறையிலையும் கூட நம்ம எடுத்துக்காட்டுகள் கொடுக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்கு சுலபமாக இருக்கணும் அப்படின்னா பட்டியல் முறையில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கடைசியில் 4வது கணம் வெற்று கணம். எடுத்துக்காட்டு சொன்னது ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? அமாவாசை அன்னைக்கு நிலாவை நம்ம பார்க்க முடியாது, இல்லை. அப்போ இந்த வெற்று கணம் இங்கிலீஷில் எம்டி செட்டுன்னு சொல்கிறோம். இந்த கணத்துக்கு மட்டும் இந்த பைங்கிற ஒரு குறியீடை நம்ம பயன்படுத்தலாம். அல்லது ஒரு கணத்தில் எந்த உறுப்புகளுமே எழுதாமல் விட்டுட்டீங்கனாலும் இதுவும் வெற்று கணம். இப்போ இதுக்கு வந்து நம்ம விவரித்தல் முறையிலையும் கணக்கட்டமைப்பு முறையிலையும் கூட எடுத்துக்காட்டுகள் நம்ம கொடுக்கலாம். விவரித்தல் முறையில் சொல்லும் பொழுது ஒற்றைப்படை எண்ணில் அமைந்த 2ஆல் வகுப்படும் எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னாலே 1, 3, 5 இதுதான் வரும். அதில் 2ஆல் வகுப்படும் அப்படின்னா அந்த 2 பண்பு ஒத்து போகாது. அதனால் அது வந்து என்னென்ன ஆகிடும், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வெற்று கணமாயிடும். விவரித்தல் முறையில் கொடுத்துருந்தாங்கனாலும் அதை நீங்கள் இந்த வெற்று கணமாக குறிப்பிட்டுடலாம். இப்போ இதுவே வந்து கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருந்தாலும் நம்ம சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சி சமம் எக்ஸ் என்றவாறு 4 சிறியது எக்ஸ் சிறியது 5 எக்ஸ் இயல் எண். இதை புரிஞ்சுக்கும் போது என்ன சொல்கிறோம்? சி சமம் எக்ஸ் என்றவாறு 4க்கும் 5க்கும் இடைப்பட்ட, இங்கே ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க, இயல் எண்கள். அது இயல் எண்ணாகவும் இருக்கணும், 4க்கும் 5க்கும் இடைப்பட்டு இருக்கணும். நமக்கு தெரியும் 4க்கும் 5க்கும் இடைப்பட்ட இயல் எண்களே வராது. அதனால் இந்த கணத்தையும் சி சமம் வெற்று கணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி நிறைவு செய்யணும். இந்த 4 விதமான கணங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல வந்து மறுபடியும் ஒரு தடவை வரையறை சொல்லிடுறேன். முடிவுறு கணம், முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் உள்ள கணம் முடிவுறு கணம். இரண்டாவது முடிவுறா கணம், முடிவிலா எண்ணிக்கையில் உறுப்புகள் உள்ள கணம் முடிவுறா கணம், அல்லது இதுக்கு உன்னாறு பேர் வந்து முடிவிலா கணம். மூணாவது ஓர் உறுப்பு கணம், ஓர் உறுப்பு மட்டும் உள்ள கணம் ஓர் உறுப்பு கணம். வெற்று கணம், உறுப்புகள் இல்லாத கணம்
வெற்றுக்கணம். உறுப்புகளே இல்லாத கணம் வெற்றுக்கணம். இப்போ இதை சார்ந்த பயிற்சியில் உள்ள எடுத்துக்காட்டுக்கள் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பயிற்சி 1.2ல் 2வது கணக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரிவுகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல் பிரிவு எக்ஸ் சமம் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் அல்லது மாவட்டங்களின் எண்ணிக்கை. இப்போ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 கேள்வி கேட்குறாங்க. முடிவுறு கணமா முடிவுறா கணமா? அதான் கேள்வி. முடிவுறு கணமா முடிவுறா கணமா? இந்த விடை சொல்கிறது மட்டும் உங்களுக்கு முக்கியம் இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா விவரித்தல் முறையில் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் பட்டியல் முறையில் எழுதலாம், இல்லை உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் எழுதிடலாம். இப்போ இன்று காலகட்டத்தை வரைக்கும் தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எழுதிடலாம். உங்களுக்கு தெரியும், அதில் எண்ணி சொல்லிடலாம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு. இப்போ இந்த முதல் இது எக்ஸ் சமம் முடிவுறு கணம். ஃபர்ஸ்ட் டைப்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது ஒய் சமம் ஒரு புள்ளி வழியே செல்லும் நேர்கோடுகளின் கணம். ஒரு புள்ளி வழியே செல்லும் நேர்கோடுகளின் கணம். ஒரு புள்ளி இப்படி எடுத்துக்கிறோம். இந்த புள்ளி வழியா எத்தனை நேர்கோடுகள் போகும் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காதது. இது நீங்கள் உங்கள் வடிவியல் பகுதியில் படிச்சிருப்பீங்க. நிறைய கோடுகள் போட்டுகிட்டே போகலாம், அது எண்ணிக்கையே முடியாது. அதனால் இந்த ஒய் என்பது ஒரு புள்ளி வழியே செல்லும் நேர்கோடுகள் முடிவுறா கணம். ரெண்டாவது முடிவுறா கணம். மூணாவது இது வந்து கண கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்குறாங்க. கணக்கை முதல் படிக்க பழகிக்கிங்க. ஏ சமம் கணம் ஏ சமம் எக்ஸ் என்றவாறு எக்ஸ் உறுப்பு ஜெட். ஜெட் அப்படிங்கிறது முழுக்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கல்ல இருக்கணும். மேலும் 5க்கும் குறைவான 5க்கு குறைவான முழுக்கள். இப்போ அதை நீங்கள் வந்து பட்டியல் முறையில் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சமம் கொடுக்காதனால 5 எடுக்க மாட்டோம். 5க்கு குறைவாக பார்க்கும்போது 4, 3, 2, 1, 0 நிறுத்தக்கூடாது, சொல்லிகிட்டே வரணும். ஏன்னா இது வந்து ஜெட்டு வந்து முழுக்கள் அப்படிங்கிறதுனால -1 -2 இது தொடர்ச்சி போயிட்டுருக்கு. உங்களுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பு சொல்லியிருந்தேன், தொடர்ச்சின்னு போட்டு கடைசியில் எந்த உறுப்பும் இல்லை அப்படின்னா அது வந்து முடிவுறா கணம். தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுறா கணம். நான்காவது பாருங்க, பி சமம் எக்ஸ் என்றவாறு இங்கே வந்து ஒரு சமன்பாடு, இயற்கணிதத்தில் வரக்கூடிய ஒரு சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. x² -5x + 6 = 0. அதில் இந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயல் எண்ணினுடைய உறுப்பு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இது ஞாபகப்படுத்தணும், இந்த மாதிரி படித்ததே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதை வந்து பின்னாடி நீங்கள் இயற்கணிதம்ங்கிற பகுதியில் இதை வந்து தெளிவாக படிப்பீங்க. இதை வந்து எப்படி சுருக்கிறது, எப்படி அதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ அது நீங்கள் படிக்காதனால அதை நம்ம பயன்படுத்த வேண்டாம், ரொம்ப எளிமையாக கொண்டு போயிடலாம். இயல் எண்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் 1, 2, 3 அப்படி தொடர்ந்து வருது. இதில் மதிப்பீடு செஞ்சு பார்க்கணும். நீங்கள் எந்த மதிப்பீடு 0ன்னு வருதோ அது வந்து சரின்னு அர்த்தம். அதுதான் இந்த பிங்கிற கணத்தில் உள்ள ஒரு உறுப்பாக இருக்கும். இப்போ இயல் எண்கள்னு சொல்லும்போது முதல் 1 எடுத்துக்கிறோம். 1 இதில் மதிப்பீடு செய்யும்போது 1² 1 -5 × 1 + 6. இப்போ மதிப்பு வந்து 0 வராது. இப்போ அதனால் இந்த 1 வராது. 2 எடுத்து பார்க்குறோம். 2² 4. இங்கே வந்து -5 × 2 10 + 6. அதை கூட்டும்போது நமக்கு 0ன்னு வந்துடும். இப்போ இந்த 2 வந்து நமக்கு ஒரு உறுப்பாக இருக்கும். இதே போல் 3க்கு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக வரும். இப்போ நமக்கு இது x² + 2ன்னு இருக்கிறனால 2 மதிப்புகள் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 3 1. இந்த 2 உறுப்புகள் தான் நமக்கு இங்கே பியினுடைய உறுப்புகளாக அமையும். இது புரியல அப்படின்னா ரொம்ப இது பண்ணாதீங்க. இயற்கணிதத்தில் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ இந்த விடை வர்றதுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பி வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் முறையில் எழுதுனீங்கன்னா பி சமம் 2 3. உறுப்புகளினுடைய எண்ணிக்கை
நம்ம எண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுறு எண். இப்போ நம்ம 4வது கணக்குக்கு போகிறோம். 4வது கணக்கினுடைய கேள்வி வந்து இந்த 2ல் கேட்குறாங்க. ஓர் உறுப்பு கணமா வெற்று கணமா? இந்த 4ல் 4 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஓர் உறுப்பு கணமா வெற்று கணமான்னு கேட்குறாங்க. இதில் முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா கணம் ஏ சமம் எக்ஸ் என்றவாறு எக்ஸ் ஒரு இயல் எண், மேலும் எக்ஸினுடைய மதிப்பு 1லிருந்து 2 வரை. இந்த குறியீடு வந்து நீங்கள் இப்படி கூட படிக்கலாம். 1 சிறியது எக்ஸ் சிறியது 2 அப்படின்னு படிக்காமல் எக்ஸினுடைய மதிப்பு 1லிருந்து 2 வரை. இந்த எண் கோடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எண் கதிர்னு சொல்லுவோம். அதை மனசில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மதிப்புகள் புரியும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 கருத்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து இயல் எண்ணாக இருக்கணும், இரண்டாவது 1க்கும் 2க்கும் இடைப்பட்டது. நமக்கு தெரியும் 1 2க்கு இடையில் இயல் எண் எதுவுமே வராது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வெற்று கணம், உறுப்புகளே வராது. இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வெற்று கணம். இரண்டாவது பி சமம், இது வந்து விவரித்தல் முறையில் கொடுத்துருக்குறாங்க. 2ஆல் வகுப்படாத இரட்டைப்படை எண்கள். சுருக்கமாக கொடுத்துருக்குறேன், கேள்வி இன்னும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. பி சமம் 2ஆல் வகுப்படாத இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 2 4 6 8 இந்த மாதிரி வரக்கூடியது. இதில் 2ஆல் வகுப்படக்கூடாது அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எண்ணுமே நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வெற்று கணம். மூணாவது சி சமம் சைபர். இந்த சைபர் வரும்போது நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் வந்துடும். இதுவும் வெற்று கணமா அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த கணம் பிராக்கெட்டுக்குள்ளே ஒரு புள்ளி ஒரு குறியீடு எது வச்சிங்கனாலும் அது வந்து ஒரு உறுப்பாக மாறிடும். அதனால் இது சைபருக்கு மதிப்பில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த சைபருங்கிறது ஒரு உறுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு உறுப்பு தான் இருக்குது, இந்த 2லையும் எந்த உறுப்புமே இல்லை. இது 2 வெற்று கணம். இதில் ஒரு உறுப்பு இருக்கிறனால இது வந்து ஓர் உறுப்பு கணம். சி என்பது ஓர் உறுப்பு கணம். 4வது இதுவும் விவரித்தல் முறையில் கொடுத்துருக்காங்க. டி சமம் 4 பக்கங்களையுடைய முக்கோணங்கள். இது கேள்வி படிக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம வேடிக்கையாக ஒரு கேள்வி கூட கேட்போம் இல்லையா, 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கேள்வியிலே அதில் பதிலே வந்துடும். முக்கோணம் அப்படின்னாலே 3 பக்கங்கள். இங்கே 4 பக்கங்கள் கொடுத்துருக்காட்டி ஒரு முரண்பாடாக வந்துருச்சு. முக்கோணம் அப்படின்னாலே 3 பக்கங்கள். ஆனால் அவங்க கேட்குறது 4 பக்கங்களையுடைய முக்கோணம் அப்படின்னா இதுவும் சாத்தியம் இல்லாதனால இதுவும் பார்த்தீங்கன்னா டி சமம் இது வெற்றுக்கணமாக இருக்கும். இப்போ ஏ என்பது வெற்றுக்கணம், பி என்பது வெற்றுக்கணம், சி என்பது ஓர் உறுப்பு கணம், டி என்பதும் வெற்றுக்கணம். இதில் அதே மாதிரி பயிற்சி 1.7 பார்த்தீங்கன்னா 2வது கணக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கொடுத்து கீழே 4 பதில் கொடுத்துருப்பாங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து அது போல் கேள்வி. இப்போ இந்த 4 கேள்விகள் கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சரியான விடை எடுத்து எழுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த 4 விடையும் முதல் பார்க்கவே கூடாது. இதை பார்க்காம இந்த கணக்கினுடைய விடை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு இந்த 4 விடையில் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 4 விடை கொடுத்துருக்காங்களே ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ அந்த கணக்கு தெரியல, அதை முதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் 1 மார்க், இது வந்து 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி. 1 மார்க் அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் பார்த்து சொல்ல முடியாது. சிலது ஒரு 2 மார்க்ஸ் மாதிரி அது எழுதி செய்யணும், சிலது இன்னும் கூட பெருசாக வரும். பரவாயில்ல, நீங்கள் எழுதி நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த விடையை குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பி சமம், இது கண கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. கணம் பி சமம் எக்ஸ் என்றவாறு எக்ஸ் ஒரு முழு எண், எக்ஸின் மதிப்பு -1லிருந்து 1 வரை. இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு முதலே சொன்ன இந்த மாதிரி கணக்கு வரும்போது அந்த எண் கதிரை மனசில் கொண்டு வாங்க. 0 1 2, இடது பக்கம் வரும்போது -1 -2. இப்போ அவங்க எங்கெங்கே சொல்கிறாங்க, -1க்கும் +1க்கும் இடையில் உள்ள முழுக்கள் சொல்கிறாங்க. முழுக்கள்ங்கிறனால நமக்கு -1 அதெல்லாம் வர சாத்தியம் உண்டு.
இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உறுப்பு வந்து, இப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல ஒரு கணக்கு மாதிரியே செய்யணும். இப்போ பி சமம் சைபர், இந்த சைபருங்கிற ஒரு உறுப்பு வருது. அப்போ இதனுடைய விடை என்னவா இருக்கும்? இந்த கணம் உங்களுக்கு என்ன கணம்னு இப்போ தெரியும், 4 கணம் படிச்சிருக்கோம். இது என்ன கணம்? இது வந்து குட், ஓர் உறுப்பு கணம். இப்போ உங்களுக்கு விடை தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் போய் பாருங்கள், 4 விடை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் அதனால தான் முழுசாக எழுதலை, இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ விடை பார்த்தீங்கன்னா, முதல் வந்து ஓர் உறுப்பு கணம், அடுக்கு கணம், வெற்று கணம், உட்கணம். அப்போ உங்களுடைய பதில் வந்து ஓர் உறுப்பு கணம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, விடை சொல்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த விடை ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும், இல்லை எழுதி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பார்த்துருக்கோம்? 4 வகையான கணத்தின் வகைகள், அதனுடைய வரையறை, எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்குறோம், பயிற்சி பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்போ அடுத்த தலைப்புக்கு போகலாமா? தம்பி தங்கைகள்லாம் ரெடியா? இப்போது அடுத்த பகுதிக்கு நம்ம போகிறோம். ஏற்கனவே 4 வகைகள் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்த வகைகள் 2 வகைகளாக பார்க்க போகிறோம். சம கணங்கள், சமான கணங்கள். இப்போ நீங்கள் முதல் சொன்னதில் கவனிச்சிருந்தீங்கன்னா, கணம், முடிவுறு கணம், முடிவுறா கணம் அப்படின்னு ஒருமையில் தான் சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்மையில் சொல்கிறோம். சம கணங்கள், சமான கணங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பண்புகள் பன்மையில் வந்திருக்கு. அப்போ குறைந்தது 2 கணங்கள் எடுத்து கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு இது சம கணங்களா சமான கணங்களான்னு சொல்ல போகிறோம். வரையறை நான் சொல்ல போகிறதில்ல, எடுத்துக்காட்டு உங்களுக்கு எழுத போகிறேன். அதை வச்சு நீங்களே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு மனசில் பதியும். ஏ என்ற கணத்தினுடைய உறுப்புகள் ஏ, ஆர், டி. பி என்ற உறுப்பினுடைய பி என்ற கணத்தின் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா ஆர், ஏ, டி. இப்போ இந்த 2 உறுப்புகளையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பாருங்கள். ரெண்டுமே சமமாக தான் இருக்குது. வரிசை எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். நீங்கள் சென்ற வகுப்புலேயே இந்த கணத்தினுடைய பண்புகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போது உறுப்புகள் ஏ, ஆர், டி, இங்கே அதே மாதிரி ஆர், ஏ, டி 2 உறுப்புகளும் சமமாக வந்திருக்கு. அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோம்? சம கணங்கள். இதுக்கு குறியீடு என்ன பயன்படுத்துகிறோம்? நம்ம படித்ததே தான். ஏ சமம் பின்னு குறியீட்லையும் எழுதலாம். வாக்கியத்தில் எழுதும்போது ஏ கமா பி சம கணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் மட்டுமில்லை, எண்கள்லையும் சொல்லலாம். குறியீடு வேறு என்ன உறுப்புகள் வச்சு வேணாலும் நம்ம இதை சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நான் எழுதியிருக்கேன், நீங்கள் அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு எழுத்துக்கள்லையோ எண்கள்லையோ நீங்கள் எழுதலாம். இப்போ சமகணங்கள் பார்த்துட்டோம். இன்னொரு எடுத்துக்காட்டு வேணாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சி சமம் 2, 3, 4, 5. இன்னொரு கணம் இருக்குது. டி சமம் 2, 5, 3, 4. முன்னாடியே சொல்லியிருக்கேன், உறுப்புகள் எந்த வரிசையில் வேணாலும் இருக்கலாம், அல்லது பட்டியல் முறையிலையோ அல்லது இந்த முறை வந்து மாற்றி கூட கொடுக்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது உறுப்புகள் 2ம் சமமாக இருக்கா. உறுப்புகள் 2ம் சமமாக இருக்குது. அப்போ சியும் டியும் சம கணங்கள். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு உறுப்பு மாறுபட்டிருக்கு, குறைவாக இருக்குது. இப்போ பாருங்கள், சி டியும் சம கணங்கள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது வந்து 2, 3, 4, 5. இங்கே வந்து 2, 5, 3. இன்னொரு அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா, ஏல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பியில் இருக்கணும், பியில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஏல இருக்கணும். அப்படி வந்தால் ஏ சமம் பி, இது 2ம் சம கணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே சிடி பார்க்கும்போது இதை விட இது ஒன்று குறைவாக இருந்தாலோ அல்லது அதிகமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரியும் வந்தாலோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் இதில் இருக்குது, டியில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சியில் இல்லை. இப்போ இது வந்து என்ன சொல்கிறோம்? இதை வந்து சமகணங்கள்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ இதை வந்து சமமற்ற கணங்கள். இதுக்கு வரையறை எதுவும் கிடையாது. இதை வச்சு நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம்.
இதை வந்து என்ன சொல்கிறோம், சமமற்ற கணங்கள். இதை குறியீட்டில் எழுதணும்னா எப்படி எழுதுகிறோம், சி சமம் அல்ல டி, சி சமம் அல்ல டி. சமகணங்கள் சமமற்ற கணங்கள். இப்போ ரெண்டாவது வரையறைக்கு வரும், சமான கணங்கள். டிவியெல்லாம் நிறைய பார்ப்பீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். டாம் அண்ட் ஜெரிங்கிற ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து டாம்ங்கிறது வந்து ஒரு கேட் பூனை, ஜெரிங்கிறது இந்த எலி. இந்த எடுத்துக்காட்டு சொல்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு உறுப்புகளையும் பாருங்க. ஏங்கிற கணத்தில் சி ஏ டி இந்த மூன்று உறுப்புகள் இருக்கு. பின்ற கணத்தில் ஆர் ஏ டி இந்த மூணு உறுப்புகள் இருக்கு. இப்போ இது ரெண்டும் நம்ம சமம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஏக்கும் பிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. நீங்கள் சென்ற வகுப்புல அந்த ஆதி எண் அப்படிங்கிற ஒரு கருத்தை படிச்சிருப்பீங்க. ஆதி எண்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த உறுப்புகள் உள்ள எண்ணிக்கை. இப்போ ஏங்கிற கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. பிங்கிற கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்கு? இதுலேயும் 3. அதனால் ஏ பியை நம்ம என்ன சொல்கிறோம், சமான கணங்கள். இங்கிலீஷில் ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சமான கணங்கள் அல்லது ஈக்குவலன்ட் செட்ஸ். இப்போ இந்த சமான கணங்களுக்கு ஒரு குறியீடு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த குறியீடை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வார்த்தையிலையும் எழுதலாம், குறியீட்டில் எழுதணும் அப்படின்னா ஏ சமானம் பி, ஏ பி இரண்டும் சமான கணங்கள் அப்படிங்கிறத உணர்த்தும். இப்போ ஒரு வேளை எண்ணிக்கை மாறுபட்டிருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு கணங்களும் சமான கணங்கள் அல்ல. ஒரு குறிப்பு ஒன்று பார்த்துட்டு நம்ம கணக்குக்கு போயிடலாம். இதில் ஒரு குறிப்பு என்ன சொல்லும் அப்படின்னா, சமகணங்கள் அனைத்தும் சமான கணங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த ஏபியை எடுத்துக்கங்க, இதை வந்து சமகணங்கள்னு சொல்கிறோம். கண்டிப்பாக உறுப்புகளும் சமமாக எண்ணிக்கை சமமாக இருக்கிறதுனால இந்த ஏபி சமான கணம்னு சொல்லலாம். ஆனால் சமான கணங்கள் எல்லாம் சமகணங்கள் ஆகாது. இப்போ இங்கே எடுத்துக்காட்டுக்கு இங்கே பார்த்துருக்கோம், இது வந்து சமான கணங்கள். இது ரெண்டும் சமகணம்னு சொல்ல முடியுமா? பூனையும் எலியும் சமம் ஆகாது. டாம் அண்ட் ஜெரி ரெண்டும் ஓடிட்டே தான் இருக்கும், அது ரெண்டும் சமம் அல்ல. எடுத்துக்காட்டை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வரையறை ரெண்டும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்க போகிறேன். இதை உங்களுடைய நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 1.4, எடுத்துக்காட்டு 1.5, பயிற்சி 1.2ல் 2, 3, 4 கணக்குகளும், பயிற்சி 1.7ல் 2வது கணக்கு. இந்த கணக்குகள் எல்லாம் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.